அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது நோட்ஸ் எடுக்கிறது இல்லை, சம்திங் பிரெயினோட ஒர்க் பண்ணி ஆகணும். இன்னொன்று, இந்த சத்தியம் நீங்கள் இன்டலெக்சுவலாக நினைவுபடுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தியானங்களுக்குள்ளே ஆழ்ந்து மூழ்கி இந்த ப்ராசஸ் ரசவாதத்துக்குள்ளே போனீங்கன்னா இந்த சத்தியங்களை நீங்கள் நினைக்க வேண்டாம், இந்த சத்தியங்கள் உங்களை நினைக்கும். ஏதாவது பிரச்சனை ஞான கருத்துக்களை மேலே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ணிங்கன்னா நடக்காது. அந்த கருத்துக்கள் உள்ளேருந்து தானாக மேலே வந்து அது பிரச்சனையை தீர்த்து வைக்கும். அந்த அளவுக்கு அந்த சத்தியங்கள் உள்ளே போனால் தான் அது அனுபூதி. இந்த 4 நாட்களும் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படுகிற சத்தியங்களை நீங்கள் நினச்சி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. கவலையே படாதீங்க, நினச்சி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆழ்ந்து உள்வாங்கி இந்த ரசவாதத்துக்குள்ளே முழுகுங்க, இந்த தியானங்களுக்குள்ளே முழுகுங்க, இந்த ப்ராசஸுக்குள்ளே போங்க. இந்த ப்ராசஸுக்குள்ளே போனீங்கன்னா, ஏன்னா நீங்கள் பல்வேறு செயல்களில் இறங்குவீங்க இந்த 4 நாட்களும். அந்த ப்ராசஸுக்குள்ளே ஆழ்ந்து போனீங்கன்னா போதும், இந்த கருத்துக்களை நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சத்தியங்கள் உங்களை நினைக்கும், இந்த சத்தியங்கள் உங்களை நினைக்கும். அதனால் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. நோட்ஸ் எடுத்தீங்கனாலே பெரிய பிரச்சனைனா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற சத்தியங்களை மிஸ் பண்ணிடுவீங்க. ஒன்றை நோட்ஸ் எடுக்கும் பொழுது அடுத்ததை மிஸ் பண்ணிடுவீங்க. இன்னொன்று, இது வரைக்கும் நானும் லட்சக்கணக்கான மக்கள் தியான வகுப்பு நம்ம தியான வகுப்பில் எடுத்திருக்காங்க, அட்டன் பண்ணியிருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன் எவ்வளோ பேர் நோட்ஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் என்ன ஆகுன்னா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது ஒரு பரணை மேலே போட்டுருவாங்க. ஒரு 5 வருஷம் கழித்து வீடு மாற்றும் பொழுது, இந்த வீட்டை க்ளீன் பண்ணும் பொழுது பையன் எடுத்து காமிப்பான், அப்பா இது என்ன நோட்டு அப்படின்னு. நீங்கள் அதை எடுத்து பார்த்து தூசு படிஞ்சு அந்த நோட்டை பார்த்து, ஓ பெங்களூர்லேருந்து அந்த சாமி வந்தப்போ கிளாஸ் எடுத்தார்ல அந்த நோட்ஸ் பா இது அப்படின்னு ஒரு 2 தரம் தட்டி சரி குப்பை தொட்டியில் போட்டுரு. எடுக்கப்படுற நோட்ஸுக்கு எல்லாமே, வெளியில் எடுக்கப்படுற நோட்ஸுக்கு எல்லாமே இதுதான் கதி. அதை விட உள்ளுக்குள்ளே உள்வாங்குங்க. உள்வாங்கிறது மட்டும் இல்லை, மொத்தமாக இந்த ப்ராசஸுக்குள்ளே நுழையுங்க. அப்போது உங்களுக்குள்ளே என்ன நடக்குமோ அது நடந்துடும். இந்த சத்தியங்கள் உள்வாங்கப்பட்டு விடும். நடக்க வேண்டிய ரசவாதம் நடந்துவிடும். ரசவாதம் நடந்துருச்சுன்னா இந்த கருத்துக்களை நீங்கள் நினைவில் வச்சுட்டுக்கலாம் அவசியமே இல்லை. கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். இதை நினைவில் வச்சுக்கிறதுக்கோ இதை யோசிக்கிறதுக்கோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கருத்துக்கள் தானாகவே உங்களுக்குள் தங்கி அவை தானாகவே தேவைப்படும் பொழுது மேலெழுந்து தானாகவே உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். அனுபூதியாக மாறாத எந்த ஒரு கருத்தும் தலைச்சுமையாக மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த சத்தியங்கள் உங்கள் தலைச்சுமையாக மாற வேண்டாம், அனுபூதியாக மாறட்டும். ஆழ்ந்து உள்வாங்குங்க. ஒரு அடிப்படையான உண்மை, ஆழமான தேடுதலோடு, தீவிரமான தேடுதலோடு ஃபிசிக்கலாக கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல இருங்க, இங்கே ப்ரெசண்ட்டாக இருங்க. வேறு எதையும் யோசிக்காமல் இந்த 4 நாட்கள் உங்களால் முடியும்னா செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெளி உலகத்துலேருந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட். உண்மையில் ஆழமாக புரிஞ்சுக்குங்க. நேரடியாக இப்போ உங்களுக்கு உடனடியாக புரிந்தாலும் புரியாவிட்டாலும் 4 நாட்கள் ஒரு அவதார புருஷனோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கைக்கான இனிமையான ஒரு வாய்ப்பு. ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. பெருமைக்காக சொல்லலை. ஒரு டாக்டரை மருந்து கொடுக்கறது முன்னாடி அவர் டாக்டர்னு சொல்லிக்கிட்டாகணும், அதில் ஒன்றும் பெருமை இல்லை. அவர் டாக்டர்னு தெரிஞ்சால் தான் அவர் கொடுக்குற மருந்தை வாங்கி சாப்பிடுவீங்க. ஒரு லீகல் ஒப்பீனியனுக்கு போகும்பொழுது அவர் பெரிய லாயர்னு தெரிஞ்சால் தான் அவர் கொடுக்குற லீகல் ஒப்பீனியனை வாழ்வீங்க. அந்த நேரத்தில் அவர்களுடைய ப்ரொஃபஷனை சொல்லியாக வேண்டியிருக்கு. நான் அந்த மாதிரி ப்ரொஃபஷனாக சொல்கிறேன், அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லை. இது மூலமாக என்னுடைய பெருமையையோ இல்லை மகிமையையோ அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்க வரலை. மருந்து கொடுக்கறது முன்னாடி டாக்டர்னு சொல்லிக்கிட்டாகணும். அட்லீஸ்ட் சர்டிஃபிகேட்டாவது போட்டாகணும், ஒரு போர்டாவது போட்டாகணும். அப்போ தான் நீங்கள் மருந்தை வாங்கி தைரியமாக சாப்பிடுவீங்க. அதே மாதிரி லாயர் லீகல் ஒப்பீனியன் கொடுக்கறது முன்னாடி ஒரு போர்டாவது அவர் போட்டாகணும், அவர் லாயர்ன்றதுக்கு. அப்போ தான் அவர் கொடுக்குற லீகல் ஒப்பீனியன் நீங்கள் எடுத்து வாழ்வீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த ஞானத்தை இந்த நிகழ்ச்சிக்குள்ளே உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்குன்றதை நான் சொல்லி ஆகணும். அதுக்காக சொல்கிறேனே தவிர இதில் ஒன்றும் பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லை. 4 நாட்கள் ஒரு அவதார புருஷனோடு வாழுகின்ற வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. ஆழ்ந்து உள்வாங்குங்கள். 4 நாட்களும் வெளியுலகத்திலிருந்து உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த முழுமையான நிகழ்ச்சிக்குள் ஆழ்ந்து செல்லலாம். ஆழ்ந்து 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 அடுத்தடுத்த தியான நிலைக்குள்
அனுபூதி நிலைக்குள், சமாதி நிலைகளுக்குள் செல்லலாம். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் 2 மணி நேரம் படாத பாடுபட்டு தியானம் பண்ணி, நான் உங்களை ரொம்ப கைட் பண்ணி என்னென்னவோ பண்ணி ஒரு ஆழமான அனுபூதி நிலைக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் எடுத்துகிட்டு உள்ளே வாங்கன்னு நான் பிரேக்குக்காக அனுப்புனேன்னா, நீங்கள் வெளியில் போய் இந்த செல்ஃபோனை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு ஃபோன் நேரம் நான் கஷ்டப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு எந்த நிலைக்கு போனீங்களோ அதை 2 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஃபோன் பண்ணி 2 நாள் ஆச்சு, பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியாதா? 2 நிமிஷம் போதும். உங்களுடைய தியான நிலை, மோன நிலை, ஆனந்த நிலை எல்லாம் என்ன ஆகும்? சுனாமியில் அடிபட்ட படகு மாதிரி தான், காணாமல் போயிடும். இந்த 4 நாட்கள் அடுத்த பிரேக்கில் வேணால் ஃபோன் பண்ணி வீட்டுக்கோ ஆஃபீஸுக்கோ சொல்லணும்னா சொல்லிவிடுங்க. 4 நாள் ஃபோனை எதிர்பார்க்காதம்மா, ஃபோனை எதிர்பார்க்காதீங்க. சாமி 4 நாளும் வேறு எந்த கனெக்ஷனும் இல்லாமல் இருக்க சொல்லி கேட்குறாரு. கவலையே படாதீங்க. நீங்கள் இல்லைன்னா கப்பல்லாம் கவுந்துலாம் போகாது, நல்லா நடக்கும். நீங்கள் திரும்பி போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுப்பீங்க. உங்கள் ஆஃபீஸோ வீடோ பிஸ்னஸோ உங்களால் நடக்கலை, உங்களை மீறி நடக்குது. இல்லை, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு, இந்த உண்மையை அனுபூதியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. 4 நாள் விட்டுருங்க. இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த ரசவாதம் முழுமையாக நடப்பதற்கான வாய்ப்பு ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஆழமான தேடுதலோடும், தீவிரமான தேடுதல், நமக்குள் இருக்கும் ஆனந்தத்தை கண்டே தீர வேண்டும், உணர்ந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற தேடுதலோடு இந்த 4 நாள் நிகழ்ச்சிக்குள்ளும் முழுகுங்க. தேடுதல் இருந்தால் போதுமானது, வேற எதுவுமே தேவையில்லை. வேற எதுவும் ப்ரீ ரெக்வெஸ்ட் இல்லை. என்ன பண்ணணும், எப்படி தேடணும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அது என்னுடைய பொறுப்பு, அது என்னுடைய வேலை. உங்கள் வேலை என்னன்னா தேடுதல் மட்டும்தான். உங்களுக்குள்ளே என்ன நடக்கணும், என்ன வெளியில் எடுக்கப்பட வேண்டும், என்ன சேர்க்கப்பட வேண்டும், அந்த டெக்னாலஜி என்னுடைய பொறுப்பு. அதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தேவை அந்த தேடுதல். ஆழ்ந்த தேடுதலோடு இங்கே உட்காருங்க. உங்களுக்குள்ளே என்ன நடக்கணுமோ அது நடந்து கொண்டே இருக்கும். ஆழமான ஒரு சத்தியம். இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஞானிகள் எல்லோருமே வாழ்க்கை ஆனந்தமயம்னு சொல்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் எல்லோருமே வாழ்க்கை துக்கமயம்னு சொல்கிறோம். இந்த 2த்துக்கு நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன் அவங்க ஆனந்தமயம்னு சொல்கிறாங்க, இவங்க துக்கமயம்னு சொல்கிறாங்க? எதனால் கேப்? இந்த கேப்புக்கான ஒரே காரணம் என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற சம்ஸ்காரங்கள். இந்த வார்த்தையை ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த 4 நாட்களும் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நான் யூஸ் பண்ண போகிறேன். சம்ஸ்காரம்னா என்னென்னா, நாம் செய்கின்ற செயல்களாலோ எண்ணங்களாலோ நமக்குள் ஏற்படுகின்ற அந்த எண்ணப்பதிவுகள் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மீண்டும் மீண்டும் அதே செயலை நம்மை செய்ய வைக்கின்ற சக்தி வாய்ந்த எண்ணப்பதிவுகள். அதைத்தான் சம்ஸ்காரம்னு சொல்கிறேன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் செய்கின்ற செயல்களாலோ அல்லது எண்ணங்களாலோ நமக்குள் ஏற்பட்டு அதே செயலை, அதே எண்ணத்தை நாம் விரும்பாவிட்டால் கூட நம்மை செய்ய வைக்கின்ற சக்தி வாய்ந்த எண்ண பதிவுகளைத்தான் சம்ஸ்காரம்னு சொல்கிறேன். உதாரணம் சொல்லணும்னா, காலையில் 7 மணி ஆனால் காஃபி குடிச்சாகணுன்ற பழக்கம் வந்துருச்சுன்னா, 7 மணி ஆயிடுச்சுன்னு நீங்கள் கடிகாரத்தை பார்க்க வேண்டாம், உள்ளுக்குள்ளேருந்து மணி அடிச்சிடும் காஃபி. அப்படி ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் வெளியூர் ட்ராவல் பண்ணி குடிக்க முடியாமல் போயிருச்சுன்னா, இல்லாத எல்லா அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கையும் சங்கடத்தையும் உடம்புக்குள்ளே உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இல்லை எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, தலைவலி இருக்குன்னு நினைக்கிறேன், வயிற்று வலி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு விருப்பம் இல்லாவிட்டால் கூட
அதே செயலை மீண்டும் மீண்டும் செய்ய வைக்கின்ற சக்தி வாய்ந்த, அதே செயலுக்குள் நம்மை செலுத்துகின்ற சக்தி வாய்ந்த எண்ண பதிவுகளைத்தான் சம்ஸ்காரங்கள்னு சொல்கிறோம். இது காஃபின்ற ஒரு சின்ன உதாரணத்தோட சாமி சொன்னேன். ஆனால் ஆழ்ந்து பார்த்தோம்னா காஃபி மட்டும் இல்லை, வெறும் இந்த புகைப்பழக்கமோ இல்லை மது பழக்கமோ அந்த பழக்கங்கள் மட்டும் இல்லை, நோய்கள் கூட நம்முடைய மனப்பழக்கம்தான். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுலேயே மழையில் நனைஞ்சா சளி பிடிக்கும் அப்படின்னு அம்மா கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் மழையில் நனைய வேண்டாம். வயசான அப்புறம் கூட 40-50 வயசான அப்புறம் கூட மழையில் நனைய வேண்டாம். ஜன்னல் வழியாக மழை வர்றதை பார்த்தீங்கன்னா போது உடனே நான் ஜன்னல் வழியாக மழை வர்றதை பார்த்த உடனே என்ன ஆகும்? தும்ம ஆரம்பிச்சிருவோம். உடல் வியாதிகள் கூட நம்முடைய சம்ஸ்காரத்தினால் ஏற்படுகின்ற விளைவு தான். சம்ஸ்காரம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு ரெக்கார்டிங் மாதிரி. இந்த ரெக்கார்டிங்னால தான் நம்முடைய உடல் வியாதிகளும் உருவாகுகின்ற எல்லா சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ், உள்ளிருந்து வெளிவருகின்ற வியாதிகள், நாம் அனுபவிக்கின்ற வியாதிகளிலே 86% மேலானவை உள்ளே இருந்து வெளியில் வர்ற வியாதிகள். இப்போது வெளியிலிருந்து உள்ளே போகிற வியாதினா அந்த கால் உடையிறது, எலும்பு முறியறது, விபத்துலால வர்றது, இதெல்லாம் தான் வெளியிலிருந்து உள்ளே போகிற வியாதி. இவை தவிர நீங்கள் அனுபவிக்கின்ற பெரும்பாலான வியாதிகள் உள்ளிருந்து வெளியில் வர்றது தான் சைக்கோசோமேட்டிக். உங்களுடைய சைக்கோசோமேட்டிக் 86% வியாதிகள் சைக்கோசோமேட்டிக் தான். உங்களுடைய 86% வியாதிகள் சம்ஸ்காரத்தை அடிப்படையாக வைத்தவை. மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே சம்ஸ்காரத்தை அடிப்படையாக வைத்தவை தான். அதனால் உங்களுடைய வியாதிகளுக்கும் சம்ஸ்காரங்களே பொறுப்பு. ரெண்டாவது, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க உறவுகளில் வர எல்லா பிரச்சனைகளுக்கும் சம்ஸ்காரங்களே பொறுப்பு. ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய உறவுகளில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகள், உண்மையில் நமக்கு உறவுனா என்னன்னே தெரியாது. ஆரம்பத்தில் திருமண உறவாகட்டும், எந்த உறவாகட்டும், முதல் ஒரு 4-5 மாதம் வேணால் அந்த நபரோடு வாழ்வீர்கள், கணவனோடையோ இல்லை மனைவியோடையோ. ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி ஒரு கருத்தை உருவாக்கிடுவீங்க. இந்த அம்மா என்ன நினைப்பாங்க? கடவுள் எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டு. அவர் என்ன பண்ணுவார்? செத்தப்புறம் எனக்கு நரகம் கிடையாது, போனாலும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஏதோ ஒரு ஐடியா உருவாக்கிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாவோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், அந்த நபரோடு வாழறதே இல்லை. அந்த கருத்தோடு தான் வாழுகிறோம், அந்த நபரோடு வாழறதில்லை. இருக்கீங்க, நபர்களோடு வாழ்வதில்லை. வாழ்க்கையே நபர்களோடு வாழப்படுவதில்லை, சம்ஸ்காரங்களோடு வாழப்படுகின்றது. ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய உறவுகள் எந்த பிரச்சனையாகட்டும் அடிப்படையாக சம்ஸ்காரங்களோடு தான் வாழுகின்றீர்கள். அடிப்படை காரணம் சம்ஸ்காரங்கள் தான். ஈவன் உங்களுடைய வறுமை, ஏழ்மை, அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருந்தால் கூட, அதற்கெல்லாம் கூட உங்களுடைய வெல்த்து, உங்களுடைய ஏழ்மையாகட்டும் வளமாகட்டும், ரெண்டுத்துக்குமே காரணம் உங்கள் சம்ஸ்காரங்கள் தான். எந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் பொறுப்பையும் உங்கள் நரம்புகளால் சுமக்க முடிகின்றதோ, எந்த அளவுக்கு உங்கள் நரம்புகளுக்கு ஸ்திரத்தன்மை இருக்கிறதோ. இப்போ வெல்த்னா என்ன? வெல்த்தோடு சேர்ந்து பல ரிஸ்க் வரும், அதை மேனேஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும், இவைகளை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதையெல்லாம் செய்கிற அளவுக்கு உங்களுடைய நரம்புகளுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் அப்போ பல டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். பல ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்கு சொல்லப்படும். ஒரு தரம் ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்தாலும் உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு சில்லிட்டு பரவும். இந்த சில்ஸ் பரவறதை உங்களால் எவ்வளோ அளவுக்கு தாங்க முடியுது, அப்போ நேச்சுரலாக எவ்வளோ உங்களால் தாங்க முடியுதோ அதை வச்சு தான் அடுத்து உங்கள் லைஃப் ஸ்டைலை முடிவு பண்ணுவீங்க. உங்கள் சில்ஸ் ஒரு தரம் சில்ஸ் அந்த பரவறது உங்கள் நர்வஸ் பிரேக் டவுன் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, இந்த தொல்லையே வேண்டாம்ப்பா அப்படின்னு ஒதுங்கிடுவீங்க. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நரம்புகளின் ஸ்திரத்தன்மை, உங்களுடைய உணர்வின் ஸ்திரத்தன்மை,
சம்ஸ்காரங்களினால் ஏற்படும் பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளுகின்ற திடத்தன்மை, இதை அடிப்படையாக வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையின் வளமையோ அல்லது வறுமையோ அமைகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த கொடுமையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அவைகளுக்கான அடிப்படையான மூல காரணம் உங்களுக்குள் இருக்கும் சம்ஸ்காரங்களே. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு வார்த்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, சத்தியங்கள் சொல்லப்பட்டே தீர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விபத்துக்கள் கூட உங்களுடைய காரணம், நீங்களே பொறுப்பாக இருப்பதனால்தான் நடக்கின்றது. விபத்துக்களுக்கு கூட நீங்கள்தான் பொறுப்பு. நம்ம சொல்லலாம், எப்படி சாமி நடக்கும், பொறுப்பாக இருக்க போக முடியும்? விபத்துக்கு போய் நான் எப்படி சாமி பொறுப்பாக இருக்க முடியும்? ஆழ்ந்த அடுத்தடுத்த செஷன்ஸுக்குள்ளே நுழையும் போது புரிஞ்சுப்பீங்க. அடுத்தடுத்த வகுப்புகளுக்குள்ளே போகும்போது புரிஞ்சுப்பீங்க இந்த சத்தியத்தை. விபத்துக்களுக்கு கூட நேரடியாக நாம் பொறுப்பு. நமக்குள் இருக்கின்ற சம்ஸ்கார மன அமைப்பு பொறுப்பு. ஒவ்வொரு சத்தியங்களுக்குள்ளும் ஆழ்ந்து மூழ்கி அந்த தியானங்களுக்குள்ள முழுகும் பொழுது அனுபவ ரீதியாக உங்களுக்குள் இதை புரிந்து கொள்வீர்கள். சில நேரத்தில் வாழ்க்கை மேலே ஒரு ஆழமான வெறுப்பு வந்துடும். இந்த மாதிரி வாழறத விட செத்து போனால் பரவாயில்லப்பா அப்படின்னு. ஆனால் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்காது, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தைரியமும் இருக்காது, ஆனால் வாழ்க்கையை வாழற அளவுக்கு விருப்பமும் இருக்காது. அப்போ என்ன ஆகும்? ஏதாவது ஒரு வியாதி வந்து செத்து போயிட்டா பெட்டர் இருப்பா, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டா பெட்டர் இருப்பா. அந்த தாட் உங்களுக்குள்ளே உருவாகி அதை திரும்ப திரும்ப மதர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது எப்படி டிவியை வந்து உங்கள் எந்த சேனல் டியூன் பண்ணுறீங்களோ அந்த சேனல் நிகழ்ச்சி தெரியுதோ, அந்த அலை வரிசையை உங்கள் டிவி பெட்டி அதை நோக்கி இழுத்து உங்களுக்கு காட்டுதோ, அதே மாதிரி இந்த எண்ணத்தை செத்து போயிட்டா பரவாயில்ல, இருந்து என்ன பண்ண போகிறோம், இந்த வாழ்க்கை வாழறதை விட, இது ரொம்ப கேஷுவலாக தான் உள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனால் மெதுமெதுவாக அந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருங்கல் மலை மாதிரி உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிடும். அது மலை மாதிரி உருவாச்சுன்னா நேச்சுரலாக எப்படி டிவி எந்த சேனலுக்கு டியூன் பண்ணுறீங்களோ அந்த சேனல் நிகழ்ச்சி தெரிகிற மாதிரி உங்களுக்குள்ளே உருவாகிற அந்த நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள அந்த மிகப்பெரிய விபத்தையோ அல்லது கேன்சர் மாதிரியான வியாதியையோ ஈர்க்கும். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய மன அமைப்பிற்கும் உங்கள் வியாதி மற்றும் விபத்து போக்கிற்கும் மிக நெருக்கமான தொடர்புண்டு. அப்படின்னா உங்களுடைய வியாதி மற்றும் விபத்து போக்குகளுக்கு கூட உங்களுடைய சம்ஸ்காரங்கள் தான் அடிப்படையான காரணம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அன்பர் நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தார், சாமி ஊரில் இருக்கிற எல்லா கெட்ட வேலையும் செஞ்சுட்டு அத்தனை பாவத்தையும் செய்கிறவங்களாம் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நாள் வாழறாங்க, ஆனால் நல்ல வேலைகளையே செஞ்சுட்டு ஏதோ கோயில் குளம் சுற்றிட்டு வாழற மனிதர்கள் ரொம்ப ஹெல்த் இல்லாமல் ரொம்ப நோய் நொடி வந்து சீக்கிரமாக செத்து போயிடுறாங்களே. நல்லா தெரிஞ்சுக்குங்க, வெறுமனே கோயில் குளம் சுற்றுறதுனால ஒரு மனிதனுக்கு வாழத் தெரிந்து விட்டதுன்னு அர்த்தம் கிடையாது. வாழத் தெரிவது அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ். வெறுமனே ஏதோ ஒரு நல்ல வேலை செய்துறதுனால, ஒரு 4 பேருக்கு மருந்து கொடுத்துறதால, ஒரு 4 பேருக்கு பாடம் கொடுத்துறதுனால, ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போட்டுறதால அவன் வாழத் தெரிந்தவன் அர்த்தம் கிடையாது. அந்த செயலுக்கான பலனை அவர் அனுபவிப்பார், அதில் ஒன்றும் குறை இருக்காது. கோவிலுக்கு போகிறதோ 4 பேருக்கு சாப்பாடு போடுறதோ இல்லை துணி கொடுக்குறதோ தர்மங்கள் செய்கிறதோ உதவாதுன்னு நான் சொல்ல வரல. அந்த செயல் அதுக்கு உதவும். ஆனால் அந்த செயலே வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கு போதுமானது கிடையாது. வாழ்க்கையை வாழ்வதுங்கிறது ஒரு தனி கலை, அது ஒரு தனி ஞானம், அது ஒரு தனியான தெளிவு. அதனால் ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. இந்த 4 நாட்களும் சம்ஸ்காரங்களை கடந்து வாழ்க்கையை வாழுகின்ற ஞான தெளிவை உங்களுக்குள் வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த சயின்ஸை, இந்த டெக்னாலஜியை உள்ளே வாங்கிக்கோங்க. நமக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த சம்ஸ்காரங்கள். சரியான சம்ஸ்காரங்கள் பதிஞ்சிருச்சுன்னா
அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் வாழ்க்கை பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்கும். இப்போது கெட்ட வேலையை செஞ்சுட்டு ரொம்ப நாள் வாழறாங்கன்னா அதுக்காக அவங்க பண்ணுறதெல்லாம் சரின்னு நான் சொல்ல வரல. அவங்க செய்கிற கெட்ட வேலைக்கு பிரச்சனை வருமே தவிர, ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்க சம்ஸ்காரங்கள் சரியாக இருந்ததுன்னா அதோட பலன் அனுபவிப்பார்கள். அதனால் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், வெளியில் செய்யப்படுகின்ற செயல்களால் மட்டும் ஒரு மனிதனை முடிவெடுக்க முடியாது. உள்ளே இருக்கின்ற சம்ஸ்கார அமைப்பு, மன அமைப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பங்கை வகிக்கின்றது. இப்போ நமக்கு உடனடி தேவை என்னன்னா, உள்ளிருக்கின்ற தேவையில்லாத சம்ஸ்காரங்கள் முழுமையையும் வெளியேற்றுவதும், தேவையான சக்தியை உள்ளே உருவாக்குவதும்.